ஈரோடு மாவட்ட விளையாட்டு அரங்கில 400 மீட்டர் சிந்தட்டிக் ஓடுகிற பாதையுடன் கூடிய கால்பந்து மைதானம் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. தந்தை பெரியார் மருத்துவமனையில் 80 கோடி ரூபாய் 81 கோடி 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தமாக சொன்னா 1368 கோடிய 88 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுடைய விழாவாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கால்பந்து மைதானம் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. தந்தை பெரியார் மருத்துவமனையில் 80 கோடிய 81 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளோடு பல்நோக்கு மருத்துவமனை கட்டடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அந்தியூர், பர்கூர், தாளவாடி, தலமலை மற்றும் ஆசனூர் ஊராட்சிகளுக்கு உட்பட்ட 9 கிராமங்களில் வசிக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வசதிக்காக 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டு இணைப்பு சாலை அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டு இப்போ 3 பணிகள் முடிக்கப்பட்டு மீதமுள்ள 6 பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மலைவாழ் மக்களோட பொருளாதார மேம்பாட்டு கணக்கில் அந்த அடிப்படையாக தாளவாடி மற்றும் பருகூர் மலைப்பகுதிகளில் 5 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தலா 500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன சேமிப்பு கிடங்கு கட்டப்பட்டு தற்போது உழவர்கள் மற்றும் வியாபாரிகளால் பயன்படுத்தப்பட்டு வருது. 8 புதிய சமுதாய கூடங்கள், புதிய மாவட்ட மைய நூலகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. அந்தியூர், சத்தியமங்கலம், தலவாடி வட்டங்கள்ல மலை பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டு அங்க பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களுக்கு மலைவாழ் படி மற்றும் குளிர்காலப்படி வழங்க ஆணையிடப்பட்டிருக்கு. ஈரோடு, கோவி, சத்தியமங்கலம் மற்றும் பெருந்துறை ஆகிய 4 இடங்களில் அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டிருக்கு. நம்பியூர் வட்டாரத்தில் 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வருது. ஈரோட்டில் மஞ்சள் பொது வசதி மையம், காட்டுப்பாளையத்தில் ஜிம்னாஸ்டிக் அரங்கம் அமைக்கப்படவிருக்கு. ஈரோட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைப்பதற்கான இடம் கண்டறியப்பட்டு விரைவில் அங்கு ஐடி பார்க் அமைக்கப்படும். அது மட்டுமல்ல, இன்று சென்னிமல ஊராட்சி ஒன்றியத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான 22 கிராம ஊராட்சிகள் இருக்கக்கூடிய 434 ஊரக குடியிருப்புகளுக்கு 482 கோடி 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டம் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஈரோடு மாநகராட்சி சோலார் பகுதியில் காய்கறி மளிகை சந்தை உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று தொடங்கப்பட்டிருக்கு. விடுதலை போராட்ட மாவீரர்களான மக்களுக்காக உழைத்த தியாகிகளை தொடர்ந்து போற்றி வரக்கூடிய அரசு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. அதுக்கு அடையாளம் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாடு முழுக்க தலைவர் கலைஞர் அவர்களால் தியாகியுடைய திருவுருவச் சிலையும் நினைவு சின்னங்களும் அமைக்கப்பட்டது. அந்த வரிசையில இன்னைக்கு பவானி சாகர்ல உத்தமர் தியாகி ஐயா ஈஸ்வரன் அவர்களுடைய முழு திருவுருவச் சிலையுடன் கூடிய அரங்கத்தை நான் திறந்து வச்சிருக்கிறேன். அதேபோல் 18ஆம் ஆண்டு நூற்றாண்டு காலத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடின தீரன் சின்னமலையுடைய போர்ப்படையிலும் ஒற்றற்படையிலும் தளபதியாக பணிபுரிந்து ஆங்கிலேயர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட மாவீரன் பொல்லான். மாவீரன் பொல்லானுக்கு மணிமண்டபம் அமைக்க 1 கோடியே 82 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஜெயராமபுரத்தில் மாவீரன் பொல்லானுக்கு முழு திருவுருவச் சிலையுடன் அரங்கம் அமைக்க இன்றைக்கு நான் அடிக்கல் நாட்டியிருக்கேன். அடுத்து நாட்டின் விடுதலைக்காக தனது இன்னுரை இந்த தியாகி திருப்பூர் குமரன் அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில
சென்னிமலையில மணிமண்டபம் அமைக்கிற பணிகள் விரைவில் தொடங்கப்பட்டு திறப்பு விழாவும் நடக்கப்பட இருக்கிறது. அதேபோல் இந்த ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையத்தில் பிறந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டதோடு தன்னுடைய அயராத முயற்சிகளால் பால் உற்பத்தியை பெருக்கி தமிழ்நாட்டுக்கு வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட பால்வள தந்தை எஸ்.கே. பரமசிவன் ஐயா அவர்களுடைய திருவுருவச் சிலை ஈரோடு பால் பண்ணையில நிறுவப்படும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.